ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா எனக்கு மொட்டை அடிச்சு பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டுக்கு மொட்டை அடிக்க வச்சு நம்ம ஃபன் பண்ண போகிறோம். வீடியோ சும்மா வேறு லெவல் ஃபன்னாக வரப்போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட? சரி, நான் போய் எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சாப்பாடு? கீரை குழம்பு நீங்களே சாப்பிடுங்க. ஒரு நாள் கூட நான்வெஜ் செய்ய மாட்டீங்க. A few moments later. சாப்பிட்டியாவா? சண்டை போட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, போகும்போது 4-5 பேர் சேர்ந்து கடத்தை பார்த்தானுங்க, பிடிச்சி அடிச்சு போட்டு வந்தேன். இப்பதான் ஏய் ப்ரூஸ்லி, அமைதியாரு. நான் என்ன வம்புக்கு போனேன்? பிரியாணி சாப்பிட்டு தானே போனேன். பார்சல் வாங்கலாமா போனேன், அதுக்குள்ள இவனுக்கு வந்துட்டானுங்க. ஒரு அடி தெரியாம இப்படி மிஸ் ஆகி இங்க பட்டுருச்சு. தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் ஏன்டா போறேன்? நான் என்ன பிரச்சனைக்கு நான் போனேன்? அதுக்கு என்ன வெளியே போக கூடாதா? தேவையில்லாம எப்படி வம்புக்கு வருவாங்க உன்கிட்ட? யாருன்னு தெரியல. நான் பாட்டு வண்டியில போயிட்டு இருந்தேன், கை மறைச்சு வண்டி நிப்பாட்ட சொன்னாங்க. சரி, நான் லிஃப்ட் தான் கேட்கறாங்க போலான்னு வண்டியை நிப்பாட்டினேன். பார்த்தா கத்தி எடுத்துட்டு கையில இருக்க காசுலாம் எடுன்றான். என்கிட்ட ஜிபேல தான் இருக்குன்றேன். சரி, நான் யூபிஐ ஐடி சொல்றேன், அதுக்கு அனுப்பு அப்படின்றான். கூகுள் பே, ஃபோன் அனுப்ப சொல்றான் காசை. திருடன் கூட அவ்வளோ அப்டேட் ஆயிட்டு இருக்கிறான் இப்பெல்லாம். பாஸ்வேர்டு போடணும்ல, பாஸ்வேர்டு எனக்கு தானே தெரியும், பின் நம்பர்லாம். காசு வராதுப்பா, லூசானா நீ? ஆமா, நான் தாம்மா லூசு, விடுமா. சாப்பிடவே இல்லை, சாப்பாடு போடுங்க. ம் ஐயோ, இவனை வேற மறந்தே போயிட்டான் பாருங்க. ஐயோ, இருமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. வாமா, புடிமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. இல்லம்மா, தூக்குமா. இது கொஞ்சம் பெரிய மூட்டைமா. புடிங்க. தூக்குமா. இல்லம்மா, இழுத்துட்டு போமா அப்படி. சரி, நவருங்க இப்படி நவருங்க. நானே இழுக்கிறேன், நவருங்க அடி போமா. சபா, இந்த சட்டை வேற போட்டு கச. நவரு மணி போய் சாப்பாடு போடுமா. வரேன். அப்பா
அப்பா அடே ஆளு மாதிரி தெரியுதுடா. ஆள் தாம்மா நவருமா. ஏய் இதுடா. ஷாபா அடே இந்தடா யார்கிட்ட சண்டை போட்டு வந்தா யாரா? அதுக்குன்னு சும்மா விட்டு வர முடியும்? அது என்ன பண்ண? கை கால் கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். போர் அடிக்கும் போதெல்லாம் போட்டு குத்திட்டு இருக்கலாம்ல. இவனுங்க என்கிட்ட கொள்ளடிக்க வந்து திருடங்கம்மா. இவன் நிறைய கொள்ளடிச்சு வச்சிருப்பாளா, இவங்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். சாப்பாடு போட்டோம், பசிக்குதுமா. இப்ப இவனுக்கு எழுப்பி இவனுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா? திருடனுங்களா சாப்பாடு எதுக்குமா? போலீஸ்க்கெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாமா? நவருமா. அதான் மெத்து மெத்துன்னு இருக்கான் சோஃபா மாதிரி. ஆமா இவனுக்கு எல்லாம் முகமுடி கட்டியிருந்தானுங்கம்மா. அப்படியே அடிச்சு கை கால கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். மிச்ச பேர்ல தப்பிச்சு ஓட்டானுங்க. மட்டும் தான் மாட்டினான். நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்கூல்லயே அத்லெட்டிக்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட்னு. இவனால ஓட முடியல, நான் ஓடி போய் சீக்கிரமா பிடிச்சிட்டேன். பிடிச்சி கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அடிக்க போறேன். மா நான் சூப்பர் ஹீரோமா. இந்த ஊர்ல எந்த தப்பு நடந்தாலும் நான் தான் தட்டி கேட்பேன். சூப்பர் ஹீரோ. அவங்களாம் கேட்க மாட்டாங்கம்மா, அதனால தான் நான் கேட்கறேன். தேவையில்லாத பிரச்சனை இல்லை, எனக்கு நடந்த பிரச்சனை. நான் தான் சரி பண்ணணும். சரி பண்றதுக்கு இப்ப அடிப்பேன். எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அடிப்பேம்மா. எனக்கு தலை ஏற்கனவே மின்னு வலிக்குது. ஏன்டா உயிரை எடுத்து தொலைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிக் பேக் கட்டிருந்தல டோர்னமெண்ட்லாம் போனப்ப அது கிழிஞ்சிருச்சு. இப்ப போர் அடிக்குமா இங்க பிடிச்சி அடிச்சுப்பேன். அடிச்சு என் கோவம்லாம் தீர்த்து போமா. ஏதாவது ஒரு நாய்டா யார் பதில் சொல்றது? என்ன ஆக போகுது? திருடன் தானே. ஐயோ திருடன் இங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. வேற எங்க கொண்டு போறது? திடீர்னு எங்கேயாவது வச்சு போலீஸ்ல கொண்டு ஒப்படைச்சிடணும். என்ன தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி என்ன திருட வந்தா என்ன கொலை பண்ண வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துக்கணும். அப்படிலாம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கம்மா. என்ன படத்துல நடக்கிற மாதிரி நெட்ல நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் நான் படத்துல நடக்குது நிஜத்துல நடக்குதுன்னு சொல்லி போக காசு எதுக்கு புடுங்கிறதுக்கு வந்தாங்கன்னு சொல்றீல. நீட்டா அவனுக்கு இப்போ கட்டி கத்திட்டு வந்துட்டு அங்க கொண்டு ஒப்படைச்சிக்கலாம். எங்க கொண்டு போய்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய். உங்களுக்கு ஒன்று தெரியாது, என் ஃப்ரெண்ட் இப்போதான் புதுசா சலூன் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அவங்க வந்து முடி வெட்டுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 15,000 ரூபாய் சம்பளமா. நான் இப்போ முடி வெட்ட கத்திட்டு போறேன். அந்த வேலைக்கு போறேன். ஆமா. ஐயோ கடவுளே. இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்குமா இதுல? அவன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க எல்லா கட்டிங்கும் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எல்லா கட்டிங்கும் இப்போ கத்துக்கிறதுக்கு இவன் தான் இப்போ எனக்கான பலியாடு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் உனக்கு மொட்டை அடிச்சு கத்துக்கோ. மா எடுத்தோன்னே எனக்கே வெட்டிக்க கூடாதுமா. ஃபர்ஸ்ட் இவனுக்கு வெட்டி பார்க்கலாம், ஹேர் ஸ்டைல் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கலாம். ஸோ அந்த வித்தியாசமான ஹேர் ஸ்டைலை வச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அமுச்சு விட்டுருவோம். உன்னை அடையாளம் கண்டுக்கிறாங்க, என்னடா பண்ணுவேன்? மூஞ்ச கட்டி போட்டிருக்காங்க அங்க பாருங்க, பேப்பர் வச்சு கட்டிட்டேன். தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்குடா பிரச்சனை எடுத்துட்டு வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நவருமா. சிதற சீப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம முடி வெட்ட கற்றுப்போம். சும்மா தானே இருக்கான். திருடனுக்கு முடி வெட்டினா யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. யாரும் பார்க்கல, கட்டி போட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். வேற சிதற இல்லையா? பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? அது எங்க இருக்குன்னு தெரியலையே. கட்டிங் பிளேட் இருக்கும்ல, துப்பாக்கி படத்துல விஜய் கட்டிங் பிளேட் வச்சு விரல கட் பண்ண வர பாருங்க. அதே மாதிரி நம்ம முடிய ஒவ்வொன்றா புடிங்க எடுத்துடலாம். இருமா, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் முடி வெட்ட வச்சு கத்துக்கிறேனேம்மா. ஒரு பையன் வளரணும்னு நினைக்கிறாங்க, நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப முடி வெட்ட கத்துக்க போறல, திரும்ப உங்களுக்கு பாக்ஸ் கட்டி கட்டி பாப்போம். தெரியுதுல, அப்ப நான் அவனுக்கு வெட்டுற விடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டா போனாதான் சம்பளம் அதிகமா கொடுப்பாங்க. ஃப்ரெஷர்லாம் போனா ஏமாத்திடுவானுங்க காசு தராம. ஒரு நாள் நான் பெரிய சலூன் வைப்பேன், அப்ப நீங்க தான் அதுல சீஃப் கெஸ்ட்.
நீ ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி எழுப்புடா. எதுக்கு கொஞ்சம் தண்ணி அம்மா ஊத்தி கஷ்டப்பட்டு மயக்க மருந்துலாம் வாங்கி கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்கம்மா. மயக்க மருந்து கொடுத்துருக்கியா? மயக்க மருந்து உனக்கு வாங்க தெரியுமா? கச்சிஃப்லம்மா லைட்டா ஸ்ப்ரே அடிச்சு மூக்கு வச்சு அப்படியே அமுக்கிட்டேன், மயக்கமாயிட்டான். ஐயோ நான் என்ன செய்யணும்? யாரு என்ன கேட்டாரு டென்ஷன் படுத்திட்டா? திருடா தாண்டக்கூடாதுமா, அடி போமா, நவுந்து போமா, தூக்கி மட்டும் கொஞ்சம் உட்கார வைங்கண்ணே. நான் என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, சும்மா நசனசன் பேசாம. நீயும் கூப்பிடுறேன் அப்பா நான் போன் அடிட்டா. அப்பா எதுக்குமா, அப்பாக்கெல்லாம் முடிவு எடுத்தது தேவையில்லம்மா, விடுமா. அப்பாட்ட இப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கேன், வந்து உன்னை கட்டி எடுத்து சாத்திடுவாரு. சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. ஃபர்ஸ்ட் தூக்கி உட்கார வைமா, தூக்குமா. ஆமா, இந்த தண்ணி கேன பின்னாடி தள்ளுமா, இல்லை சாச்சி வச்சிருங்க உட்கார்ற மாதிரி. ஆமா புடிமா புடிமா, பேப்பர் கலருதுமா, அவன் நம்மளை பார்த்துடக்கூடாது, மூஞ்சி கட்டியே போட்டு வச்சிரு. அந்த தண்ணி கேன நவுத்துமா, சும்மா நான் நிற்காம தண்ணி கேன நவுத்துமா, அதுல என்னமா பயம்? எங்க நவுத்து சொல்ற? பின்னா நவுத்துமா, முதுகுக்கு சாஞ்சிக்கிற மாதிரி. ஓகே விடுங்க. ஏதாவது ஆயிரம் போதுடா. இதுல பேப்பர் துணியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கேன். ஐயோ சாரிது. இருமா ஒன்றும் இல்லைம்மா, இழுத்து சவத்துலேயே உட்கார வச்சிடலாம். இந்த தண்ணிக்கு நான் நவுத்துங்க, அந்த சீன் நவுத்துங்க. ஏதாவது ஒன்று ஆயிரத்துல யாருனாவது பழியாகுது. ஓகே ஹலோடா. அப்படி போய் வரமா உட்காருமா, போமா. ஹேர் கட். அதனாலதான் சொல்றேன், இவனை வச்சு பிராக்டிஸ் பண்ணிப்போம், அட்லீஸ்ட் நமக்கு வேலையாச்சும் கிடைக்கும்ல. வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம். சரி உங்க கொண்டையை வெட்டுறேன், காட்டுங்க. ஏன் முடிய மட்டும் வெட்டினீங்கல்ல? இது ஸ்டைல்மா, மாவீரன் ஸ்டைலு. இது வந்து ஒரு புது கட்டிங்மா, கேளுமா. இது நான் வெட்டன்னு சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதனாலதான். ஏன்னா இப்ப எல்லாரும் மேல மட்டும் முடிய வைக்கிறாங்க, சைடுல எடுத்துறாங்கல்ல. நான் சைடுல எல்லாம் முடிய விட்டு மேல இருக்கு நடுவு முடி மட்டும் எடுக்க போறேன். அந்த மாதிரி யாருமே இதுக்கு வெட்டுறது இல்லை இந்தியால, நான் தான் ஃபர்ஸ்ட். பார்க்கல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவன் என்ன பார்க்கவே இல்லை. சரி இப்ப இங்க இருந்து மயக்கம் தெரிஞ்சு கூட்டு போக மாட்டியா? இல்ல மயக்கத்துல தான் கூட்டு போறேன். நீங்க ஏமா இப்படி பயப்படுறீங்க? பள்ளியில பாத்து ஏதாவது சொல்ல போறாங்க, எனக்கு முச பிடிச்சத ஏன் உயிர் எடுத்து கொலைற? சும்மா நைன் இருக்காதுமா, மூக்க வெட்டிடுவோமா, வந்து போமா அப்படி. அம்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதுமா, டென்ஷன் ஆயிடுவோம்மா. நானே என்ன கடத்த வந்துட்டாங்கன்னு தடுப்புல இருக்கேன். ஆமா ஃபியூச்சர் கோடீஸ்வரன் நானு. புடிமா புடிமா, கையில புடிமா, முடிய கீழே போடக்கூடாதுமா, அப்புறம் முடிய வச்சு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தான் கடத்தணும். புடிங்க, கையை காட்டு. சோ சும்மா இருமா, எப்பா பார்த்தா நச நச நச. முடிய வாயில வைக்கிறீங்க. தெரியாதனாலதான் வெட்டுற, கம்முன்னு இருமா. இன்னும் முடியே காணோம். என்னம்மா முடி வெட்டிட்டு இருக்கமா, இப்போ ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு ஸ்டைலா இருக்க போறான் இவன். திருடனே இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறது முதல் நம்ம தான் இந்தியாலேயே. எவ்வளவு முடி.
நிஜமா என்ன பண்ண போறான்னு தெரியாது. உனக்கு மொட்டை அடிக்க போறாங்க என்னன்னா தலைக்கே குளிக்க மாட்டான் போலமா இவன். உன் கூட வந்தவங்க பாக்கலையாடா? அவன் பார்த்தானே பார்க்கலன்னு அதான் ஓட்டாங்களே பயந்தாங்கோலிஸ். இவன் தலைக்கு குளிக்கல போலமா ரொம்ப வருஷமா. நாத்தடிக்குது தலையில, பேன்லாம் ஓடுது. தண்ணி தண்ணி கொடு. சிதற பிடி சிதற பிடிமா. ஒண்ணுல பிடிமா. சிதற பிடிமா. தண்ணி ஊத்தி கொடுக்குறது சித்துருவாமா. சிதற கையில பிடிங்க. கையில எடுத்து வைமா. இப்ப அதுல கை ரேகை இருக்கும். உங்க கை ரேகை தான் இருக்கு இப்ப அதுல. நீங்க வாங்கிட்டீங்கல்ல, உங்க கை ரேகை தான் இருக்கு. தண்ணி ஊத்தி கொடுக்கணும். சிதறத்து கையில பிடிமா. சிதறத்து கையில பிடிமா. சிதறத்து கையில பிடிங்க. புடிமா. சிதற கையில முடியுமா. என்ன முடிச்சுட்டான். ஸ்ப்ரே நல்லா தான் அடிச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ என்னடா இது? எங்க அம்மா தானே வெட்டினாங்க. இல்லப்பா நான் வெட்டலப்பா. நீ தானே சிதற வச்சு வெட்டிட்டு இருந்தேன். நான் என்னமா பண்ணேன்? நான் ஒரு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு. தண்ணி கொடுக்க தானே வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அவருக்கு எதுக்கு முடி வெட்டி விட்டீங்க? அவர் எப்படிமா எனக்கு கடத்துவாரு? யாருன்னு தெரியலையா? அவர் தான் நமக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் எப்படிமா நம்மளை கடத்துவாரு? நீ தானமா வெட்டின. அவங்க தானே தெரியாம விட்டாங்க. அவங்க தானே வெட்டினாங்க. நான் இல்லண்ணா இல்லடா. நான் இல்லண்ணா. ஐயோ அண்ணா எங்கண்ணா போறேன்? இருந்தாருண்ணா. எங்க அம்மா தானே வெட்டினாங்க. இல்லண்ணா நீங்க எல்லாம் என்ன காசு கேட்கறதுக்காக மடக்குனீங்களா? அங்க நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? காலைல நீங்க டிஃபன் சாப்பிட மறந்துட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க சரி தண்ணி கொடுத்து ஒரு தெளிவாக்கிடலாம் அப்படின்னு நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேண்ணா. எங்க அம்மா ஆமாண்ணா எங்க அம்மா மொத்த பேரும் தூக்கம் வேணாண்ணா எல்லாரும் வெயிட்டா இருப்போம்ண்ணா. நான் மட்டும் தானே வீட்டுல வெயிட் கம்மி. அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. விட்டுருங்கப்பா. எப்படி விட்டுருங்கப்பா. வாங்கப்பா. வந்துருப்பா. நீ வந்துருப்பா. உள்ள வந்துருப்பா. வேற யாரோ ஆள் கூட்டு வரேன்னு போயிருக்காருமா. ஆளுநர் கூட நம்ம கதவு சாத்திக்கலாம். ஐயோ தேவையில்லாத வேலை பாக்குறேன். பரவாயில்ல விடுமா. முடி வெட்ட கத்துக்கிட்டோம்மா. பாத்தீங்களா நடுவுல மட்டும் முடி இல்ல சைடுல தான் முடி இருந்துச்சு.
மொட்டை அடிக்கணும் வளர்க்கும். ஏற்கனவே மொட்டை அடிச்சுட்டேன். அதே மாதிரி தான் அவனை மொட்டை அடிக்கணும். அந்த பையன் ரவுடி பசங்களை யாரையாவது சுட்டுனா என்னடா பண்ணிட்டு அவங்களுக்கு முடி வெட்டி கத்துக்கலாம். தேவையான பிரச்சனையில எடுத்துட்டு வர நீங்க. ஏன் மாமா பிடிச்சதா வச்சுட்டு பெற்று வச்சுக்கலாம். கட்டைக்கு சாப்பிட்டு தானே போனேன். கடைக்கு சாப்பிட்டு தானே போனேன். சாப்பிட்டு வர வேண்டியதானே. நான் என்ன திடீர்னு பசங்க கொடுத்து ஏதாவது பிரச்சனை என்னடா பண்ண முடியும்? எல்லாரையும் உட்காரிச்சு முடி வெட்டுவான். நீங்க கவலைப்படுறீங்க. ஐயோ நெஞ்சே வலிக்குதம்மா. இம்சை விடுறத பெற்று வச்சு சீரியல் என் ஹாஸ்டல் ஏமா கலைச்சு விட்ட? என் ஹாஸ்டல என்ன உன் ஹாஸ்டலுக்கு எங்க ஹாஸ்டல்? அம்மா போடா போய் படுத்துக்குடா. எங்க போய் படுக்கிறது? எனக்கு தூக்கமே வரல. பாத்தியா திடீர்னு அவன் கேட்டு வந்தானே எங்கேயாவது வெளில போயிருக்கான்னு சொல்றேன். அந்த கம்முனு எங்கேயாவது போய் உட்காருடா. ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ரூம்குள்ள வந்து கண்டுபிடிக்க மாட்டானா? சரி நேரம் கம்முனு இருப்பேன். நான் அம்மா சொல்லி சமாளிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, வந்தா பார்த்துக்கலாம். தலையே சுத்தம். அந்த பைத்தியத்தை பெற்று நான் சீரழிஞ்சு இருக்கிறான். இப்படி அவனுக்கு யாரு என்னங்கிறது தெரியாம எதுக்கு அப்படியே முடிய வெட்டுவா. அது என்னடா பழக்கம் உனக்கு? முடி வெட்டுற பழக்கம்? ஏன் முடி அவனும் வெட்ட மாட்டானுங்களா? எல்லாரும் தான் முடி வெட்டுவாங்க. வெட்டுவாங்க. அடுத்து முடி ஒன்று வந்து வெட்ட சொன்னாங்களா? அம்மா அதுதான் ஒரு சிறந்த பார்பர் ஷாப் வைக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உடையவன். நான் எல்லா தகுதியும் இருக்கு எனக்கு. மயக்கத்துல இருக்கிற பையனுக்கு முடிய வெட்டு. இப்ப தேவையில்லாத பிரச்சனை தானே அவனுக்கு. இப்போ அவன் தெளிவா இருக்கும்போது நம்ம முடி வெட்டுறாங்க, நான் விட்டுருப்பானா? விட்டுருக்க மாட்டான். அதுக்கு அதனால அவன் மயக்கத்தில் இருக்கும்போது வெட்டியாச்சு. ஆனா அவன் தானே எனக்கு தெரியாதுமா. ஐயோ நான் என்ன சரி எதுக்கு தான் அப்படி பண்றான்னு தெரியலையே. கம்மனே இருக்க மாட்டியாடா நீ? நான் என்ன தெரிஞ்சா அவனை தூக்கிட்டு வந்தேன். அவன் மாஸ்க்குலாம் கட்டியிருந்தான். சரி வேற எவனோ போல கடத்தல்காரன் அப்படின்னு நினைச்சுதான் அவனை கடத்திட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா நம்ம காசு கொடுத்தவன். நான் வந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போறானோ எனக்கு தெரியலையம்மா. சரி பிரச்சனை தான் பார்த்துலாம். நீங்க பெரிய எல்லாத்தையும் தள்ளுங்க. இவ்வளவு திமிரு தைரியம் பாத்தியா இருக்கு? ரொம்ப யாருக்குமே இருக்காதா? உனக்கு இருக்கிற நெஞ்சோட யாருக்குமே இருக்காது. உள்ள ஏசி எல்லாம் போட்டிருக்கம்மா. ஏசி போட்டு கொஞ்ச நாள் தூங்குறேன் நிம்மதியா. வெளியே வெயில்ல போயிட்டு வந்து தள்ளலாம் கிரிகிருன்னு இருக்கிறது ஏசி கொடுத்துருங்க. கால கை ஒடிச்சதும் நான் போடுறேன். இனிமே நீ வெளியிலே போகாதுன்னு கால கை ஒடிச்சு உன்னை நுண்டி கலந்து வீட்டுல கடல் போடுறேன். அப்பதான் எனக்கு இதான் போயிருக்காது. இன்னும் வேற ஆளு பெருக்குமா ஃபுல்லா பேனா ஓடுது பாருமா. அவன் தள்ள இவ்வளவு பேன் இருக்குமா? நம்ம மொத்தமா வெட்டின முடியும் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இவ்வளவு பேன் இருக்கு அவன் தலையில. ஐயோ கன்றாய் கன்றாய். வெக்கம் கட்டு செம்மத்தை பிச்சு வச்சிருக்கேன். நான் எதுக்கு வெக்க பண்ணான்? அவன் தான் வெக்க பண்ணான். தலைக்கு குளிக்க மாட்டான். அவன் குளிக்கிறான் குளிக்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. இப்ப முடி வெட்டின எனக்கு தானே இது பிரச்சனை. உன் யார் வச்சிருந்தே? உன் யார் வச்சிருந்தே? இப்ப பசங்களை கூப்பிட்டு போயிருக்கானே. நான் என் திறமையை வளர்த்துக்கிறேன். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு. என்ன திறமை? முடி வெட்ட திறமை. அது கடையில போய் கத்துக்கலாம். வீட்டுல உட்கார்ந்தா அடுத்த பேருக்கு முடி வெட்டுவாங்க. லாக்டவுன் எல்லாம் என்ன சலூனுக்கு போய் முடி வெட்டினாங்க? எல்லாம் வீட்டுல தான் வெட்டினாங்களே. வீட்டுல வெட்டினாங்க. அவங்க சம்மதத்தோட வெட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாமா? புரியுதா இல்லையா? அது வெட்டாங்க. திறமையை வளர்க்கறதுக்கு வயசு இடம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. புரியுதா? புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதெல்லாம் புரிஞ்சா நீங்க எப்பயும் உருப்பிருப்பீங்க. நான் கதவை சாத்துறேன். ஏசி கதவுல வெளில போயிடும். வீடியோ நினச்ச மாதிரியே வேற லெவலாக ஃபன்னாக போச்சு. இப்போ நம்ம பாலா ப்ரோ பக்கத்தில் தான் இருக்காரு. ப்ரோ கேப்பை கழட்டுங்க, அப்போ தான் தெரியும். ப்ரோ கழட்டுங்க, மொட்டையே அடிக்க போகிறோம். அப்புறம் என்ன, நல்லா கழட்டு ப்ரோ. இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. இன்னைக்கு அவருக்கு மொட்டை தான் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராஜண்ணா கடை வெளியே தான் இருக்கும். ஸோ உள்ளே அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி பாதி முடி எடுத்தாச்சு. இங்கே வாங்க இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வாங்க. இங்கே பாருங்க நடுவில் இரு ப்ரோ. இங்க வாங்க இங்க ப்ரோ. நீ கேப் போறனா காட்டுங்க. இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. சூர்யா அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருதே. வெட்டினதை மட்டும் காட்டணும் ப்ரோ. இங்க வா ப்ரோ, வெட்டினதை மட்டும் காட்டுங்க. இங்க பாத்தீங்கன்னா நடுவில் இந்த முடியெல்லாம் வெட்டியாச்சு. சைடில் மட்டும் தான் இப்போ அவருக்கு முடி இருக்கு. ஸோ இதை நம்ம உள்ளே போயிட்டு இவருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜன் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளதான் இருக்காரு. நம்ம உள்ளே போவாங்க. ராஜண்ணா என்னடா
நீங்க வேற முடி வெட்டிட்டு இருந்தீங்க, அதனால சரி டிஸ்டர்ப் பண்ணாம வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாலாபுரக்கு கொஞ்சம் முடி வெட்டலாம். என்னடா ஆச்சு? இல்லைன்னா மண்டை இது வீட்டில் ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணோம் அம்மா கிட்ட. ஸோ அதில் வந்து இவர் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்குலாம் டொனேட் பண்ணோம். ஒரு வருஷம் பண்ணுறது தானே. ஸோ இப்போ பர்த்டே வேறு கிட்ட வந்துருச்சு, அதனால பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணோம். அது வேற மாதிரி ஆயிடுச்சு. வேற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரிம்மர் தேர்னே சுத்தமாக சார்ஜ் இல்லை ட்ரிம்மரில். அப்புறம் சிதற வச்சு நடுவில் மட்டும் மேலே வெட்டி விட்டேன். அப்படியே ஃபுல்லாக மொட்டை அடிச்சேன். ட்ரிம் பண்ணிடலாமா? மொட்டையாச்சு இல்லாமா? மொட்டை அடிச்சது. நீங்கள் எப்பவுமே எப்படி கொடுப்பீங்க முடியை? ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா மொட்டை அடிச்சிடலாம். அந்த சிதர் வர இவ்வளவு பெருசு, இந்த துணிலாம் கட் பண்ண மாட்டாங்க. அந்த சிதறு ஒரு மண்டக்குள்ள ஓட்ட போட்ட போறோம்னு பயந்து வெட்டினேன். பலாபுரோ என்ன மேல மட்டும் முடிய காணோம். இங்க மட்டும் பேட்ச் பேட்சா இருக்கு. சைட்ல எல்லாம் முடி அதிகமா இருக்கு. சரி ப்ரோ, அப்ப இன்னொரு ஒரு பிராங்க போட்டுருவோமா? சைட்ல முடி இருக்கே. அடிச்சிருங்க. பாலா ப்ரோ மொட்டை அடிச்சிட்டாரு. இப்பதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. இந்த கன்னடா மூவிஸ்ல வர வில்லன் மாதிரியே இருக்காருல்ல. அவ்வளவுதான், அடுத்த படத்துல வில்லனா நடிச்சாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் பார்ப்பாரு. ஏன்னா லாஸ்ட் டைமே அந்த சாக்லேட் வீடியோல எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லியோ பார்ட் 2ல நம்ம அண்ணா வில்லனா போட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் டு யூடியூப் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணனோட மொட்டைக்காக.